Mr. M.S. Rajavignesh sir, who is joining with us today for our annual day program. We welcome you, sir. Thank you for spending a time to joining with us. Good afternoon everyone. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தமிழ்லே என்னோட ஸ்பீச்சை சொல்கிறேன். எனக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்த மாதிரி என்னோடய பேர் ராஜவிக்னேஷுங்க. நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி. நிறைய குழந்தைகளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அதாவது ப்ராக்டிஸ் அப்படின்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஸ்டேஜில் இன்றைக்கி நடந்தது ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் அவங்களால வளர முடிஞ்சது, இவ்வளோ தூரம் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஸோ ஸ்கூல் டேஸில் ஸ்கூலில் மட்டும் நம்ம படிக்கிற விஷயம் அது மட்டும் பத்தாது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் அப்படின்றத நீங்கள் எழுதி பார்த்தா தான் நம்மளால் ஹையர் லெவலில் அடுத்தடுத்து நம்ம அதை புரிஞ்சு நம்ம பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்றது எல்லா விஷயத்துக்குமே அது பொருத்தமானது ஒரு அண்ட் எல்லாரையும் சரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். நாட் ஓன்லி இன் தி ஸ்டடீஸ், ஆல்சோ இன் எவ்ரி அகடமிக், எவ்ரி கல்ச்சுரல் எல்லாத்துலேயுமே ஒரு தடவை நிப்பாட்டாதரா, படிடா படிடா படிடான்னு சொல்லிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே வந்துடுவான். ஸோ தேங்க்யூ வெரி மச். The next dance. Dance is a language of the soul, a dialogue without words. We not only celebrate the diversity of our cultures through various folk dance, but alone the unity they underline. Now let's welcome our Tagore students to perform an art. ಕುರ್ಚಿನಿ ಮಾಡ್ತಾ Bye 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 bye. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? ஸோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. You made this stage bright. Thank you, students, for your brightful performance.
have a roller coaster ride now to sacrifice some effort for our break-winner parents. To rewind the memory of their childhood, I welcome our students of our Timeline roller coaster ride. மழை துளி பெருத்தது எனக்குள்ளே குளித்தது நினைத்தது பலித்தது குடை கம்பி குளிர்த்தது வானம் முத்துக்கள் பின்னி வாழ்வதென்றது காதல் வென்றது மேகம் வந்தது பூக்கள் சிந்தது ஆழமில்லை சேர்த்தெடுக்க நூலுமில்லை கோர்த்தெடுக்க Pimpachumia, Mukachamia, Paru, Supaparu, Hulia, Karakaru, Tukatomi, Shomi, Bami, Brinkatomi, Biscatoria, Aspatoria. இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ்
மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அட பாசம் வச்சால வாராட்டி விப்பேனி நாய் போல மோசம் செஞ்சாலே கொல்லாம கொள்வேனி பேய் போல மாறிட்டான் உள்ளம் இப்போதும் எப்போதும் கொண்டேனே பூவாக நியாயம் இல்லாத பொல்லாரை சாய்ப்பேனே புலியாக மாறித்தான் அட புட்டுனா புட்டுவேன் வெட்டுனா வெட்டுவேன் ஏன் வீராப்பு ஒத்தையா நின்று நான் வித்தைய காட்டுவேன் ஏன் சித்தாப்பு இல்லாதி வில்லனும் வந்திங்க வந்தனும் ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே எந்த தோட்டாவும் என்ன தொலைக்காதே கண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்ன சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். அருமை அருமை அருமையானதொரு நடனம். நீங்கள் தங்கங்கள் தான், ஆனால் உங்கள் நடனம் சிங்கமென இருந்தது. அண்ணாத்தா ஆடும்போது நாங்கள் ஒத்தி போகவில்லை, கண்ணில் உங்கள் நடனத்தை ஒத்தி கொண்டோம். குயில்கள் கூடி நின்று பாடுவதை கேட்டிருக்கிறோம், இன்றுதான் ஆடுவதை நாங்கள் கண்டிருக்கிறோம். நல்லதொரு நடனம் தந்த மாணவ கண்மணிகளுக்கு நன்றி. எட்டாம் வகுப்பு மாணவர்களின் மேடை நாடகம் இதோ உங்கள் முன்.
விவசாயம். இதுதான் என் தொழில். மரம்தான் நம்மளுக்கு சுவாசிக்க காற்று மற்றும் ஒதுங்க இடம் தருகிறது. ஆகையினால் மரத்தை வெட்டாதே, போ. லா 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 லா. நண்பா நில்லு நில்லு. ஏன் நண்பா? இந்த இடம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை நண்பா, ரொம்ப ஆபத்தானது. சரி நண்பா, எனக்கு தாகமாக இருக்கு. அங்க பார், ஒரு அழகான அருவி. நான் போய் எனக்கு சாப்பாடு தேடுறேன். சரி நண்பா. இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு பாத்தியா? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. அங்க பாரு, ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. நம்ம அங்க போய் செல்ஃபி எடுக்கலாம். சரி வா போலாம். இதை சாப்பிடு. நான் என்ன பண்ணேன்? நீங்க பிளாஸ்டிக் போடக்கூடாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. யார் பார்க்க போறா? உனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியவே போறதில்ல. சரி வா போலாம். இது என்னது? பார்க்க புதுசா இருக்கு. வாசனையே நல்லா இருக்கே. இதை நானே வச்சுக்கிறேன். என் வயிறு வலிக்குது. நண்பா சீக்கிரம் வா நண்பா, வயிறு வலிக்குது. கடவுளே நண்பா. நண்பா எந்திரி எந்திரி, நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. எந்திரி நண்பா எந்திரி. நீ சாப்பிடாம எந்திரி நண்பா, எந்திரி எந்திரி. உனக்கு என்ன ஆச்சு? ஹே அங்க பாரு, இது ஒரு அழகான முயல் குட்டி. அது செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நிறைய பிளாஸ்டிக் இருக்கு. ஒருவேளை இது என்னால நடந்திருக்குமோ? நீ தான் அதை தூக்கி போட்ட. அது உன்னோட பொறுப்பு தான். ஹே, நீங்களே யாரு இங்க என்ன பண்றீங்க? சார், நாங்க இந்த காட்டை சுத்தி பார்க்க வந்தோம். இப்ப அந்த முயல் குட்டி இறந்திருக்கிறத பார்த்தோம். இதெல்லாம் நெகிழியால தானா? ஆமா, நான் தான் இதை பண்ணேன். இது என்னோட பொறுப்பு தான். இப்ப நான் என்ன பண்ணணும்? இல்ல, இது நீங்க மட்டும் இல்ல, இது எல்லாமே நம்மளோட பொறுப்பு தான். இந்த சுற்றுச்சூழலை நம்ம தான் மாசுபடுத்திக்கிறோம். ஒரு தடவை நம்ம பண்ண தப்பை புரிஞ்சுக்கிட்டா இன்னொரு முறை அந்த தப்பை பண்ண விடக்கூடாது. மற்றவங்களையும் அந்த தப்பை பண்ணக்கூடாது. இயற்கை பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு. அதை நம்ம தான் பாதுகாக்கணும். எங்களை மன்னிச்சிருங்க. சில மாதங்களுக்கு பிறகு. இந்த இடம் பார்க்க அழகா இருக்கே. ஆமா ஆமா, இங்க நிறைய பூக்களும் மரங்களும் இருக்கு. சரி, அங்க போய் செல்ஃபி எடுக்கலாம். இந்த இது கொஞ்சம் எடுத்துக்கோ. சரி வா, நம்ம அங்க போலாம். நிறுத்துங்க, என்ன பண்றீங்க? நாங்க என்ன பண்ணோம்? நீங்க இந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறீங்க. அது எங்க இஷ்டம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்களும் உங்களை மாதிரி தான் இருந்தோம். என்னோட தப்பினால ஒரு முயல் குட்டி அதோட வாழ்க்கையை இழந்துருச்சு. அப்படியா? நாங்க இனிமே இப்படி பண்ண மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. சரி வா, அங்க போய் எடுக்கலாம். நான் உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லி தரீங்க. இந்த சுற்றுச்சூழலை நம்ம தான் பாதுகாக்கணும். இந்த பூமியோட குடிமகனாக நம்ம தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காட்சி 2. கடலில் நெகிழியை போட்டால் என்ன ஆகும் என்று பார்ப்போம். நண்பா, இந்த கடல் ரொம்ப அழகா இருக்கு நண்பா. ஆமா நண்பா. நீங்க என்ன பண்றீங்க? இதனால என்ன? பிளாஸ்டிக் தானே. பிளாஸ்டிக் தண்ணியில போடக்கூடாது. அப்படி போட்டா என்ன ஆகும்? பிளாஸ்டிக்லாம் கடல் சுற்றுச்சூழல்ல கசிந்து கடலை ரொம்ப மாசுபடுத்தும். பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் கடலில் பரவுவதால் கடல்ல இருக்கும் உயிரினங்கள், சுற்றுலா, மீன்பிடி கடலை மாசுபடுத்தும். விவசாயம், தொழில்துறை, குடியிருப்பு கழிவுகள், அது மட்டுமின்றி அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு ஒரு முதன்மையான காரணமாகும். அது மட்டுமில்லை, படையெடுக்கும் உயிரினங்கள், ரசாயனம் மற்றும் தூசி துகள்கள் கடல் மாசுபாடு ஏற்படுவதற்கான பொதுவான காரணமாகும். இதனால் கடலில் நீங்கள் பிளாஸ்டிக்கை போடக்கூடாது. நாங்கள் இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க.
தாயின் தொண்டைக்குள்ளில் தண்ணீர் விழவிடாது. நெளித்து விட்டோம், சுவாச குழாயை அடித்து விட்டோம். பிளாஸ்டிக் ராட்சசனால். காட்சி 3. நெருப்பில் நெகிழியை போட்டால் என்ன ஆகும் என்று காண்போம். நண்பா, இங்க நிறைய பிளாஸ்டிக் இருக்கு நண்பா. ஆமா நண்பா, நம்ம அதை எரிச்சிடலாமா? சரி நண்பா, வா எரிச்சிடலாம். ஏதோ எரியிற வாடை வருது. போய் அந்த பந்தை எடுத்துட்டு வா. நண்பா, நண்பா, என்னாச்சு? எந்திரி நண்பா. நண்பா, என்னாச்சு? எந்திரி நண்பா. என்னாச்சு? பிளாஸ்டிக்கை எரிச்சனால அதை சுவாசிச்சு மயங்கி விழுந்துட்டான். யார் இதெல்லாம் எரிச்சது? அவங்கதான். ஏன் இதெல்லாம் எரிக்கிறீங்க? இங்க பிளாஸ்டிக் அதிகமா இருந்துச்சு, அதனால தான் எரிச்சோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகளை எரிக்கக்கூடாது. பிளாஸ்டிக் கழிவுகளை எரிக்கிறதுனால காற்று மாசுபடுது. பிளாஸ்டிக் மாசுபாடு சுற்றுச்சூழலையும் மனித ஆரோக்கியத்தை பாதிக்குது. இதை எரிக்கிறதுனால காற்று மாசுபாடுகள் மற்றும் ஹைட்ரோகார்பன்கள் போன்ற மாசுகள் வெளியிடப்படுது. இது நிலங்கள், நீர்வேலிகள், பெருங்கடல்கள் போன்றவற்றில் சிதைந்து சுற்றுச்சூழலை பாதிக்குது. அது மட்டும் இல்ல, இது அமிலமலையை ஏற்படுத்துது. இதோட கழிவுகள் மக்குவதில்லை, மாறாக காற்று, அலைகள் ஆகியவற்றால் சிதைந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மற்றும் நானோ பிளாஸ்டிக்ஸ் என சிறிய துண்டுகளாக உடைகின்றன. மைக்ரோ பிளாஸ்டிக் நோய்களின் பரவலை அதிகரிக்க செய்யணும் ஆராய்ச்சி வெளியிடப்பட்டிருக்கு. இதனால நீங்க பிளாஸ்டிக் கழிவுகளை எரிக்க கூடாது. ஓ, பிளாஸ்டிக் எரிக்கிறனால இவ்வளவு விஷயம் எங்களுக்கு தெரியாது. எங்களை மன்னிச்சிருங்க. மண் மாசுபாடு. பிளாஸ்டிக் துண்டுகள் மண்ணில் குவிந்து தாவர வளர்ச்சியை தடுத்து மண்ணில் இருக்கும் நுண்ணுயிர் சோர்வுகளை சீர்குலைக்கும். ஓ, நான் என்ன தவறு செய்தேன்? மரங்கள் நமக்கு உண்ண கனி, ஒதுங்க இடம், சுவாசிக்க காத்து ஆகியவற்றை தருகிறது. ஆகையால் மரங்களை வளர்ப்போம், மரங்களை காப்போம். தண்ணீரில் நெகிழியை போட வேண்டாம். தண்ணீரை பாதுகாப்போம். நெகிழியை அழிப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம். இதுவரை நாம் பார்த்ததில் நெகிழியை கடலிலேயோ நிலத்திலேயோ போட்டாலும் அல்லது நெகிழியை எரித்தாலும் என்ன ஆகும் என்று கண்டோம். ஆகவே நெகிழியை பயன்படுத்தாதீர்கள். நமது தாகூர் வித்யாலயம் பள்ளியின் சார்பாக நெகிழியை ஒழிப்போம், உயிர்களை காப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், மரங்களை வளர்ப்போம். நெகிழியை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். ஹலோ. அருமை அருமை அருமையானதொரு நாடகம். இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்றதொரு நாடகமும் கூட. காய் வாங்க சென்றாலும் கறி வாங்க சென்றாலும் கடைகளில் தரும் பாலிதீன் பையை மறப்போம், மறவாது துணிப்பையையும் தூக்குவாளியையும் கொண்டு செல்வோம். நாம் வாழும் இந்நிலம் நமக்கானது மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள மா, மரம், புல், பறவை அனைத்திற்குமானது என்பதை உணர்ந்து நெகிழியை தவிர்ப்போம், நிலத்தை காப்போம். நன்றி.